ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 3 விஷயத்தில் நீங்கள் எதிராக துவா செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்கள் துவா செய்து விட்டால் கட்டாயமாக அது நடந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முதலாவது என்னவென்று தெரியுமா? லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுடைய நஃப்ஸுகள், அதாவது உங்களுக்கு எதிராகவே நீங்கள் எதிராக துவா செய்யக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இரண்டாவதாக வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துகள், உங்களுடைய பொருட்களின் மீது நீங்களே உங்களுக்கு எதிராகவே நீங்கள் துவா செய்துவிடக் கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மூன்றாவது, இதுதான் கவனிக்க வேண்டியவை, வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளின் மீது நீங்கள் எதிராக நீங்கள் துவா செய்துவிடக் கூடாது. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். என்னடா, ஏதாவது ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவே துவா செய்வார்களா? அவ்வாறில்லை. இந்த இடத்தில் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு தந்தையோ ஒரு தாயோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, சனியனே நீ எல்லாம் திருந்துவது மாதிரியே தெரியலையேடா, நீ எல்லாம் திருந்தவாடா போற, உன்னுடைய எதிர்காலம் சூன்யமாக மாறிவிடும் போலேயே என்று இவ்வாறாக வார்த்தைகளை சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இப்பொழுது இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை பெற்றோர்கள் கோபத்தில் இவர்கள் சொல்லலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இது எதிர்காலத்தில் பழித்துவிடக்கூடும். எனவே இந்த 3 விஷயங்களில் மறந்தும் கூட வாதமான முறையில் துவா செய்து விடாதீர்கள்.